சோனு நல்ல மழை பஜ்ஜி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பஜ்ஜி மாவை பார்த்தா வீட்டில் பஜ்ஜி மாவு இல்லை. சரி நானும் என் பையனும் பஜ்ஜி மாவு வாங்கலான்னு கிளம்புறோம். போகிற வழியில் பார்த்தா 4 மாடு. அதுக்கு பயந்துக்கிட்டு பதற்குள்ளையெல்லாம் புகுந்துக்கிட்டு உள்ளே போனோம். 2 நிமிஷம் தான் மழை பெஞ்சுது. ஆனால் அவ்வளோ தண்ணி கிடந்தது. உள்ளே போய் மொபைல் எடுத்துகிட்டு வந்து மழையை வீடியோ எடுக்கலான்னா அதுக்குள்ளே அந்த மழை காணாமவே போயிடுச்சு. இருந்தாலும் அவ்வளோ நிறையா தண்ணி கிடந்தது. சரின்னு கடைக்குள்ள போனால் கரண்ட்டே இல்லை. இதுக்குள்ளே பஜ்ஜி மாவை எங்கடா தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் டார்ச் ஆன் பண்ணால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு கண்ணில் பட்டது வந்து காஃபி பவுடர். மலைக்கு காஃபி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு காஃபி பவுடர் என்ன எடுத்தாச்சு. பஜ்ஜி மாவுக்கு பதிலாக எங்கள் கண்ணில் பட்டது இதுதான். இதில் இது வாங்குறதா அது வாங்குறதான்னு ஒரே ஆராய்ச்சி. கடைசியாக ஒரு வழியாக 2 பேரும் பேசி ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி அதை தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 முட்டை அதையும் வாங்கியாச்சு. வாங்கி எல்லாத்தையும் பில் போட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகும்போது அந்த 4 மாடு நிற்குமே, அதை வழியில் தானே நம்ம போகணுமே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தான் பையன். அவன் அது வாட்டிக்கு சைடில் தாம்மா நிற்கிது, வாமா போகலான்னு போனோம். பார்த்தா அந்த 2 மாடு எங்களை பார்த்து பயந்துட்டு ஓடுது. கருமமே, இதை பார்த்து பயந்தா நம்ம வந்து புதற்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் நல்லா சிலுன்னு காற்றுல சூப்பராக நடந்தோம். அப்புறம் வீட்டில் கேபேஜும் மட்டும்தான் இருந்தது. அதை வதக்கி இருக்கிற பொடியெல்லாம் போட்டு மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சு நம்மளோட நூடுல்ஸையும் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. முட்டை வாங்கிட்டு வந்தோமே அதையும் சைடில் வந்துட்டு தனியாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி 3 முட்டையை போட்டு அதுக்கு தேவையான உப்பு பெப்பர் போட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு 1-2 அப்படி வதக்கி எடுத்தாச்சு. இப்போ மேகி வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இதையும் சேர்த்து கொட்டியாச்சு. இப்போ இந்த மலைக்கு வந்துட்டு முட்டை மேகி சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு ஸ்நாக்ஸ்.